நடுராத்திரியில் பக்கத்து வீட்டில் இருந்து கேட்ட கதறல் சத்தம். என்னாச்சோ ஏதாச்சோ என பதறிய அக்கம் பக்கத்தினர். இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்த மனைவி, பக்கத்தில் அமர்ந்து கதறி துடித்துக் கொண்டிருந்த கணவர். விசாரணையின் இறுதியில் அரங்கேறிய மெகா ட்விஸ்ட். மனைவியை மர்ம நபர்கள் கொன்றுவிட்டதாக நீலி கண்ணீர் வடித்த கணவர் போலீசில் சிக்கியது எப்படி? மனைவியை கணவரே கொடூரமாக கொன்றது ஏன்? நடந்தது என்ன? ஐயோ, என் மனைவியை இப்படி அநியாயமா கொன்னு போட்டுட்டாங்களேன்னு நடு ராத்திரியில ஒருத்தர் கத்தி கதற சத்தம் கேட்டிருக்கு. இந்த நேரத்துல என்ன சத்தம்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க வீட்டை விட்டு வெளியே வந்து சுத்தி முத்தி பார்த்துருக்காங்க. அதுக்குள்ள கத்தி கதறிட்டு இருந்த அந்த நபரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி இருக்காரு. அதுக்கப்புறம் சம்பவ இடத்துக்கு வந்து போலீசார் பார்த்தப்ப அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெண் ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்திருக்காங்க. அவங்க பக்கத்துல கணவர் சந்தன் சௌத்ரி கதறி துடிச்சு அழுதுட்டு இருந்திருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சந்தன் சௌத்ரி கிட்ட போய் என்ன நடந்துச்சுன்னு போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. அப்போ நைட் தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ கதவை தட்டுனதாகவும், மனைவி சுமன்குமாரி கதவை திறந்ததும் மர்ம நபர்கள் 2 பேரு மனைவிய கண்மூடித்தனமா தாக்கி துப்பாக்கியால சுட்டு கொன்னுட்டதாகவும் சொல்லி இருக்கார். சந்தன் சௌத்ரி சொன்னதை வச்சு பார்த்தப்ப வீட்டுல உள்ள நகை பணத்தை கொள்ளையடிக்கிற முயற்சியில தான் மர்ம கும்பல் சுமன்குமாரிய கொன்னிருப்பாங்கன்னு நினைச்சு விசாரணையில இறங்குனாங்க. அதே நேரம் சந்தன் சௌத்ரி உடல்ல சின்ன காயம் கூட இல்ல. நகைக்காக வீட்டில் இருந்த பெண்ணை தாக்கி சுட்டு கொன்ன கும்பல் கூடவே இருந்த கணவர் சந்தன் சௌத்ரிய ஒரு அடி கூட அடிக்காம விட்டது போலீஸுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. இருந்தாலும் அந்த சந்தேகத்தை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு போலீஸ்காரங்க நார்மலா விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சிருக்காங்க. எத்தனை பேர் வந்து உங்களை அடிச்சாங்க, அந்த கும்பல் எதுல வந்தாங்கன்னு ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டு இருக்காங்க. முதல் முறை கேட்டப்போ 2 பேர் வந்தாங்கன்னு சொன்ன சந்தன் சௌத்ரி திருப்பி அதே கேள்வியை கேட்டப்போ 4 பேர் வந்தாங்கன்னு சொல்லி இருக்காரு. அவர் உடம்புல ஒரு சின்ன காயம் கூட இல்லாததும், எல்லா கேள்விக்குமே இப்படி மாத்தி மாத்தி பதில் சொன்னதும் சந்தன் சௌத்ரி மேல உண்டான சந்தேகத்துக்கு மேலும் வலு சேர்த்திருக்கு. அதுக்கப்புறம் அவரை ஸ்டேஷனுக்கு கூட்டி போய் கிடுக்குப்படி விசாரணை நடத்தினதுக்கு அப்புறம்தான் சுமன்குமாரியோட மரணம் மர்ம நபர்களால் நடந்தது இல்ல, திட்டமிட்ட கொலைங்கிறது வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. பீகார் மாநிலம் பெகுசராய் நகரைச் சேர்ந்த சந்தன் சௌத்ரிக்கும் ரகுநந்தன்பூர் கிராமத்தைச் சேர்ந்த சுமன்குமாரிக்கும் 15 வருஷங்களுக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. இந்த தம்பதிக்கு 2 பசங்க. பக்கத்து கிராமத்துல உள்ள பாட்டி வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. வீட்டுல சுமன்குமாரியும் சந்தன் சௌத்ரியும் மட்டும்தான் இருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் நைட் நேரம் யாரோ சிலர் கதவை தட்டினதாகவும், சுமன்குமாரி கதவை திறந்தப்ப அந்த கும்பல் துப்பாக்கியால சுட்டு கொன்னுட்டதாகவும் சந்தன் சௌத்ரி சொல்லி இருக்கார். அந்த அடிப்படையில போலீஸும் விசாரணை நடத்தினாங்க. சிசிடிவி கேமரா, செல்போன் சிக்னல் போன்ற எல்லா தொழில்நுட்ப ரீதியாகவும் விசாரிச்சிருக்காங்க. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்டையும் போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. ஆனா வெளியாட்கள் வந்து போனதுக்கான எந்த தடயமுமே போலீஸுக்கு சிக்கல. கடைசியில சந்தன் சௌத்ரி சொன்ன நேரத்துல அவர் வீட்டுக்குள்ள மட்டுமில்ல, வீடு இருக்கிற ரோட்லயுமே எந்த வெளியாட்களும் வந்து போகலங்கிறதும் உறுதியாக இருக்கு. வெளியாட்கள் யாரும் வரலன்னா அப்போ மனைவிய கணவரே கொன்னுட்டு நாடகம் ஆடுறாரோன்னு போலீஸுக்கு டவுட் வந்திருக்கு. அந்த நேரத்துல உயிரிழந்த சுமன்குமாரியோட தாய் தன்னோட மகளும் அவரோட கணவர் சந்தன் சௌத்ரிக்கும் இடையில கடந்த சில மாதங்களாகவே தகராறு நடந்துட்டு இருக்கிறதாகவும், என் பொண்ண அவன்தான் கொன்னு இருப்பான்னு குற்றம் சாட்டி இருக்காங்க. ஏற்கனவே சந்தன் சௌத்ரி மேல போலீஸுக்கு டவுட் இருந்த நிலையில சுமன்குமாரியோட அம்மா சொன்ன குற்றச்சாட்டால போலீஸுக்கு அவர் மேல இருந்த சந்தேகம் அதிகமாக இருக்கு. அடுத்து அவரை பிடிச்சு விசாரிச்சப்பதான் உண்மை என்னங்கிறது தெரிய வந்திருக்கு. கூலி வேலை பார்க்கிற சந்தன் சௌத்ரி வேலை விஷயமா அடிக்கடி நிறைய கிராமங்களுக்கு போயிருவார். வெளியூர் போயிட்டு வந்ததுமே, நான் வெளியூர் போற நேரம் நீ வேற யார்கிட்டயோ பேசி பழகிட்டு இருக்கன்னு சொல்லி மனைவி கிட்ட சண்டை போடுவார். கடந்த சில மாசமாகவே சந்தன் சௌத்ரிக்கும் சுமன்குமாரிக்கும் இடையில தகராறு நடந்துட்டு இருந்ததா சொல்லப்படுது. மனைவியோட நடத்தையில சந்தேகப்பட்டு அவங்கள அடிச்சு உதைச்சு கொடுமைப்படுத்தி இருக்கார். மனைவி மேல இருந்த சந்தேகம் சந்தன் சௌத்ரிய கொலையாளியாகவே மாத்தி இருக்கு.
சம்பவத்தன்னைக்கு நைட்டு வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்தவர் மனைவி சுமன்குமாரிய துப்பாக்கியால சுட்டு கொன்னிருக்கார். அடுத்து யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக மர்ம நபர்கள் வீடு புகுந்து மனைவியை சுட்டு கொன்னுட்டதா நாடகமாடி இருக்கார். விசாரணையில சந்தன் சௌத்ரி தான் கொலையாளிங்கிறத கண்டுபிடிச்ச போலீஸ்காரங்க அவரை கைது பண்ணி ஜெயில்ல அடைச்சிட்டாங்க.